அல்லேலூயா சொல்லுங்க. இதுவரை நடத்தினவர் இன்னமும் நடத்துவதற்கு எனக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாளிலே அநேகர் ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த நெருக்கம், நான் ரசிக்கப்பட்டு இப்படியாச்சு அப்படியாச்சு, கிறிஸ்தவனாக இருக்கிறேன், கிறிஸ்துக்கள் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களையும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கே, ஆனால் என் வாழ்க்கை சஞ்சலமும் தவிப்பும் தோல்வியும் பாடும் அப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கி பேசுகிறார். ஏன் பாடு? பக்கத்தில் ஆளை பார்த்து கேளுங்க, ஏன் பாடு? ஏன் போட்டு படிக்க வச்சு எங்களை உயிரை வாங்குறாங்க? படிக்கிறதுக்கே பெரிய பாடு பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. பெண்களுக்கு குடும்பம் நடத்துறதே பெரிய பாடு. அதனால் இன்னைக்கு பாடுகள் உங்களுக்கு ஒரு மேன்மையை கொண்டு வரும். பாடுகள் உங்களுக்கு ஒரு மேன்மை என்ன செய்யும்? கொண்டு வரும். புடமிட்ட பிற்பாடு பொண்ணா விளங்குறதுக்கு புடமிட்டாதான் பொண்ணா விளங்க முடியும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. புடமிடப்படாமல் பொண்ணா விளங்க முடியாது. வயக்காட்டில் தண்ணியை பாய்ச்சி உழுதாதான் நாற்று நட முடியும். உழுகாமல் நாற்று நட முடியாது. அப்போ உழுகும் போது அந்த மண் அப்படியே மெதமாக இருக்கும். எப்படி இருக்கும் மண் என்ன செய்யும்? பிழியப்படணும். மேலே இருக்கிற மண் கீழே போகும், கீழே இருக்கிற மண் மேலே வரும். அந்த மண் பிசுங்கப்படுகிறது, மண் மிதிக்கப்படுகிறது, மண் அப்படி குலைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் விதைக்கிறாங்க, விளைச்சல் உண்டாகுது. அதே போல் நீங்கள் பிழியப்படலாம், நீங்கள் நசுக்கப்படலாம், நீங்கள் துயரப்படலாம். ஆனால் எதுக்கு நசுக்கப்படுகிறீங்க, எதுக்கு பிழியப்படுகிறீங்க, எதுக்கு உழுகப்படுறீங்க கேட்டால், நீங்கள் வேகமாக வளர்ந்து நாற்று நட்டு உங்கள் மேலே ஒரு அறுவடையை கொடுக்கும்படி கர்த்தர் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அறுவடை தேவை, ஆனால் பிழியப்படுறது வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ தான் நல்ல விளைச்சல் உண்டாகும். உழுகாமல் விதைக்க முடியாது, விளைச்சல் வராது. உழுதாதான் விளைச்சல் நல்ல கம்பீரமாக என்ன செய்ய முடியும்? அறுக்க முடியும். ஒரு வாட்டி தான் உழுவாங்க, விதைச்சிருவாங்க, அப்புறமேட்டு என்ன செய்ய மாட்டாங்க? உழுக மாட்டாங்க. பாதி விளைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது உழுவாங்களா? பாதி விளைஞ்சிக்கிட்டு உழுவாங்களா? உழ மாட்டாங்கள்ல. ஒரு வாட்டி உழுவாங்க, விதைப்பாங்க, அறுவடையை பார்த்துருவாங்க. அதே போல் ஒரு வாட்டி தான் நீங்கள் பிழியப்படுவீங்க. அதே போல் ஒரு வாட்டி தான் நீங்கள் நிந்திக்கப்படுவீங்க. அதே போல் ஒரு வாட்டி தான் நீங்கள் அவமானப்படுவீங்க. அதுபோல் ஒரு வாட்டி தான் நீங்கள் நெருக்கப்படுவீங்க. ஆனால் அதுக்கப்புறம் உங்களுடைய வளர்ச்சி ரொம்ப உயரமாக இருக்கும். மலை மேலே இருக்கிற பட்டணம் போல் நீங்கள் உயர்ந்திருப்பீங்க. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, உழுகப்படணுமா உழுகப்பட வேணாமா? உழுகப்பட்டால் தான் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். உழுகப்படலைன்னா அறுவடையை பார்க்க முடியாது. ஓகே, புரியுதா? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உழுகப்படணுமா உழுகப்பட வேணாமா? எத்தனை வாட்டி? ஒரே வாட்டி தான். எத்தனை நாள்? ஒரு நாள் அல்லது 2 நாள், அவ்வளோதான். அல்லேலூயா. வாசிங்க பிலிப்பியர் 1:29. ஏனெனில் கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவர் நிமித்தமாக நீங்கள் நிந்திக்கப்படலாம், அவர் நிமித்தமாக நீங்கள் அவமானப்படலாம், அவர் நிமித்தமாக நெருக்கப்படலாம், அவர் நிமித்தமாக அவச்சொல் வாங்கலாம், அவர் நிமித்தமாக நீங்கள் பரியாசப்படலாம். ஆனால் அது எதுக்கு என்று கேட்டால், உங்களை உயர்த்துவதற்கு. அதாவது இன்னைக்கு ஒரு குடும்பம் இருந்தால் பாடு இல்லாத குடும்பம் கிடையாது, பிரச்சனை இல்லாத குடும்பம் கிடையாது, நெருக்கம் இல்லாத குடும்பம் கிடையாது. அல்லேலூயா. இப்போ ஒரு தாய் தாப்பே இருக்காங்கன்னா குழந்தை இல்லையே அப்படின்வாங்க, பாடு. குழந்தை பிறந்த உடனே ஒரே சந்தோஷம். அப்புறம் ஸ்கூலில் சேர்க்கணுமே, பாடு. அப்புறம் ஃபீஸ் கட்டணுமே, பாடு. அப்புறம் நல்லா படிச்சிருச்சுன்னு ஒரு சந்தோஷம். அப்புறம் ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆயிடுச்சே, பாடு. அப்புறம் 10th முடிச்சிடும், +1 சேர்க்கணும், பாடு. அப்போ +2 முடிச்சிடும், அடுத்து காலேஜில் சேர்க்கணும், பாடு. அடுத்து ஃபீஸ் கட்டணும், பாடு. அடுத்து பணத்தை கடனை வாங்கி ஃபீஸாக கட்டணும், பாடு. அடுத்து படித்து முடிச்சு நல்ல வேலை வாங்கணும், வேலை கிடைக்காது, பாடு. அப்புறம் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், நல்லவே வரமாட்டான், பாடு.
அப்புறம் அவளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன்னு ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, சரி போகட்டும், சரி நான் கண்ணை மூடுறதுக்குள்ள ஒரு பேத்தியை பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லி ஒரு பாடு. பேத்தியை பார்த்ததுக்கப்புறம் பேத்தி வயசுக்கு வந்துட்டா பார்த்துட்டு கண்ணை மூடுவேன், அது ஒரு பாடு. அப்புறம் பேத்திக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்துட்டா நல்லா இருக்குமே, அது ஒரு பாடு. நீ சாகிற வரைக்கும் பாடுதியா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாடுகளை புறம் அவர் கொடுக்கல, இந்த பாடுகளை புறம் அவர் கொடுக்கல. இன்னைக்குள்ள சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, தாய் தப்பனுக்கு வேலை இல்லாமல் நம்ம பையங்க பண்ணிடுறாங்க. தாய் போய் அலைய வேண்டியதில்லை, அப்பா போய் அலைய வேண்டியதில்லை, பொண்ணு வீடு போக வேண்டியதில்லை, மாப்பிள்ளை வீடு போக வேண்டியதில்லை, பஸ் ஏறி போக வேண்டியதில்லை, வடை பச்சி சாப்பிட வேண்டியதில்லை, டீ காஃபி சாப்பிட வேண்டியதில்லை. அழகாக அவங்களே செலக்ட் பண்ணிடுறாங்க. அம்மா பிள்ளைகளே செலக்ட் பண்ணிடுதுங்க. செலக்ட் பண்ணிட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு வேலை இல்லாமல் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு பெருமையாக பேசிக்கிறாங்க. அந்த பாடு இல்லாமல் இன்னைக்கு போயிடுது. அல்லேலூயா. ஏன்னா காலங்கள் சமயங்கள் மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பாடு அவன் பார்த்து கல்யாணம் முடிச்சிட்டானா அம்மா அப்பாவுக்கு ஒரு பாடு. அல்லேலூயா. இன்னொரு கேஸ் வருது. எனக்கு இருக்கிற சொத்துல 2 பையன்கள் பாதி பாதி கொடுக்க நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதில் மூத்தவன் எல்லாம் எனக்கு தான் வேணுங்கிறான், சின்னவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு, பாடு. இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பஞ்சாயத்து பாடு நெருக்கம் இருந்துகிட்டு இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, என் நிமித்தமாக நீ பாடுபட வேண்டியது அருளப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த பாடுகளையும் இந்த வேதனைகளையும் சந்தித்து சந்தித்து தான் குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு அநேக இடங்களில். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த பாடுகள் இந்த வேதனைகளும், ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு பாடு இருக்கும், ஆனால் முடிவு வந்துடும். ஆமேன். ஒரு அப்பா அம்மா சொன்னாங்க, டே என்னை கேட்காம நீ கல்யாணம் முடிச்சிலடா, நீ என்னைக்குலாம் என்கிட்ட வருவடா அப்படின்னு அம்மா சொல்லுது. அவன் முகத்திலே முழிக்க மாட்டான். அப்பா சொல்கிறாரு. 1 வருஷம் ஓடிச்சு. நல்ல குழந்தைய பெற்றுட்டு, அம்மா அம்மா உங்களுக்கு பேத்தி பிறந்திருக்குமா? என்னப்பா அதுக்கு? உங்கள் அப்பாட்ட சொல்லு. அப்பா உங்களுக்கு பேத்தி பிறந்திருக்குப்பா. என் முகத்தில் முழிக்கான்னு சொன்னல. உடனே அம்மாப்பா அன்னைக்கு நைட்டு என்ன பண்ண, தூங்கவே இல்லை. ஐயா தூங்கலையா? ஏன்? அவன் போன போட்டு பேத்தி பிறந்திருக்குன்றான், எனக்கு வாரிசு பிறந்திருக்கு. நீ தான் முகத்தில் முழிக்க மாட்டேன்னு சொன்ன. இல்லை குழந்தை சிவப்பா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒருத்தங்க பார்த்து இருந்து சொன்னாங்க, என் கை போல இருக்குன்னு சொல்கிறாங்க, என் கை போல. ஓ தாத்தா கை போல இருக்குன்னு சொல்கிறான். ஓ அப்படியா? உடனே அம்மா எங்கே போய் பார்த்துருமாங்க? வேண்டாம் நான் வரமாட்டேன். எங்க வாங்க போவோம். சரி போவோம். போயிட்டாங்க, தூக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்தா இந்த கையில் இது போடுவாங்க, என்னமோ ஒரு கட்டை என்னமோ போடுவாங்க, என்னது நலுங்க வசப்பு. சரி போனது போகட்டும், எங்கள் பையன் தப்பு பண்ணிட்டான், நம்ம அடுத்த வாரம் புதன்கிழமை வசம்பு வச்சு நம்ம ஒரு விழா கொண்டாடிடுவோம், சரியா? மக்கா வரண்டா மக்கா அப்படின்னு போயிட்டாங்க. அடுத்த வாரம் பார்த்தா ஊருக்கெல்லாம் சொல்லி அனுப்பி வசம்பு டன் டன் டக்க டன் டக்கு நக்கு முடிஞ்சு. சோழி முடிஞ்சு. பாடு முடிந்தது, பாடு முடிந்தது. ஒரு வசனம் இருக்கிறது, குழந்தை பிறக்கும்போது ஐயோ ஏன் பெக்கணும் தெரியலே. ஆனால் குழந்தை பிறந்த வசனம் இருக்குது பேதுருல. ஒரு குழந்தைய பெக்கிறோமா, ஏன் இந்த குழந்தைய பெத்தெடுத்து, ஏன் இந்த குழந்தை எனக்கு உண்டாச்சு, ஐயோ வலிக்குது, ஐயோ வலிக்குது, ஓ. ஆனால் குழந்தைய பெத்தெடுத்து அப்படி பக்கத்தில் போட்டுறேன்ன, அப்படி தலையை அப்படியே அப்படி இந்த அம்மா தடையை கொடுக்கும். அப்புறம் கையை இப்படி பிடிச்சி பார்க்கும், அப்புறம் காலை பிடிச்சி பார்க்கும், அப்பயும் கால் மாதிரி இருக்கு. அந்த பாடு என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சிருச்சு. ஆமேன். ஒரு காரியத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க, இப்போ நீங்கள் ஒரு பாடோட ஒரு பிரச்சனையோடு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நிரந்தரம் அல்ல, நிலையானதல்ல. ஒரு குறிப்பிட்ட நாளில் அது முடிந்து விடும். அல்லேலூயா. அதுக்குள்ளே அவசரப்பட்டு வேறு எந்த முடிவுக்கு நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, போயிடாதீங்க. யோபுக்கு பாடு வந்தது, பொறுமையாக இருந்தார், வாயில் தப்பான வார்த்தை பேசலை, அவிசுவாச வார்த்தை பேசலை, வாயினால் பாவத்தை பேசலை. யோபு சொல்லுகிறது, வாயினாலே தன் பாவம் செய்யவில்லை, கடைசியில் அவர் இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொண்டார். ஆபிரகாமுக்கு ஒரு பாடு வந்தது, 100 வயசில் குழந்தையை கொடுத்துட்டு குழந்தையை பலிடுங்கிறாரு, அவருக்கு பாடு வந்தது. கடைசியில்
பலி கொடுக்க போகும்போது பிள்ளையண்டாவில் கையை போடாத, ஒரு ஆடு ஆயத்தமாக இருக்கு சொன்னோன்னே அந்த பாடு அவருக்கு போயிடுச்சு. யோசேப்பை குழியில் போட்டு வதச்சு தூக்கி எடுத்துட்டு அதுக்கு பிறகு வித்து போட்டாங்க பாடு. ஆனால் அதே யோசேப்பை அந்த எகிப்தில் அதிபதி ஆக்கினப்ப தூக்கி போட்ட வந்து காலை வந்து விழுந்த அண்ணன் நம்பி அந்த பாடு முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. தாவீதுக்கு அப்சலோம் வெட்டணும் கொல்லணும் விரட்டுறாங்க, ஓடுறாங்க. தாவீது கோயில்ல ஒளியிறாரு, பயப்படுறாரு. ஆனால் அது முடிந்து விட்டது, பயங்கள் ஓடிவிட்டது. எளிமினார்கள். யாக்கோபு அண்ணனுக்காக பயந்துக்கிட்டு ஐயோ வெட்ட போறான், கொலை பண்ண போறான், எப்போ பார்த்தாலும் கொலை பண்ணுவானே அப்படின்னு சொல்லி ஏசாக்கு பயந்துட்டு ஓடுறாரு மாமா வீட்டுக்கு வனாந்தாரத்தில். அங்கே 7 வருஷம் வேலை பார்த்தாரு பொண்டாட்டிக்காக. திரும்பி வந்தார், பாடு முடிந்து சமானமானது. அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, எந்த காரியத்தில் நீங்கள் பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க? கடன் பிரச்சனைங்கிற பாடா, நெருக்கம்ங்கிற பாடா? அது உங்களுக்கு முடிகிற நேரம் வந்து விட்டது. சஞ்சலமும் தவிப்பு உங்களை விட்டு ஓட போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் பாடு அப்படின்னு கேட்டா, பாடுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. 2 தீமோத்தேயு 2:12 அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். எதுக்கு பாடு அப்படின்னு கேட்டா, எதுக்கு நெருக்க அப்படின்னு கேட்டா, நீங்கள் நானும் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்ய போகிறோம். கையை தட்ட அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. ஆமே. அல்லேலூயா. அப்பனா இயேசுடைய ரகசிய வரியிலே ஒரு நொடி பொழுதிலே மர்வமாகி 1000 வருட அரசாட்சியிலே நாம் எல்லோரும் ஆளுகை செய்யும்படியாக ஆளுகை நம்முடைய கரத்தில் கொடுக்கிறார். உங்கள் கையில் ஆளுகை. இப்போ வந்து யோசேப்பு வந்து எகிப்தை ஆண்டார். ஆனால் ஆள்வதுக்கு முன்னால் எத்தனை நிந்து, எத்தனை அவமானம், எத்தனை குற்றம், செய்யாத குற்றம் செஞ்சேன்னு சொல்லி ஜெயில் வாழ்க்கை இதெல்லாம் அனுபவிச்சு தான் அந்த எகிப்துக்கு அதிபதியாக மாறினார். எகிப்துக்கு அதிபதியாக மாறின கடைசி வரைக்கும் அவருக்கு பாடு என்பதே கிடையாது, அவருக்கு வேதனை என்பதே கிடையாது. கடைசி வரைக்கும் சாகு வரைக்கும் அவர் ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு தான் செத்தார். அப்போ அதே போல தான் இன்றைக்கி ஆபிரகாம் கொஞ்சம் பாடு, யாக்கோபு கொஞ்சம் பாடு, யோசேப்பு கொஞ்சம் பாடு, யோபுக்கு கொஞ்சம் பாடு, எல்லாம் பாட கடந்து போய் தான் கர்த்தர் நடத்தினார். ஏன் அப்படின்னு கேட்டால், அவர்கள் வந்து வெற்றி பெறுவதற்கு, விடுதலை பெறுவதற்கு, மேன்மை ஆளுக்கு தான் இந்த பாடு. புரியுதுங்களா? அப்போ இந்த பாடு எதுக்குன்னு கேட்டால், ஒரு ஆளுகை செய்ய போகிறீங்க நீங்கள் எல்லாரும். அந்த பாடு இல்லாமல் நீங்கள் ஆளுகை செய்ய முடியாது. புரியுதுங்களா? அப்போ ஒரு ஆளுகை தன்மை உங்களுக்குள்ள வரப்போது, ஒரு அதிகாரம் உங்களுக்கு வரப்போகிறது. அதுக்கு தான் இந்த பாடு. வாசிங்க 1 பேதுரு 2:19-23. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியா இருக்கும், அதே பிரியமா இருக்கும். அதாவது குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால என்ன உண்டாகிறது? பிரியம் உண்டாகிறது. இங்க இருங்க. அதாவது ஒரு நீதியா, அந்த வசனம் ஒன்று இருக்கு பாருங்க. அதாவது 1 பேதுரு 3:14-15 வாசிங்க. நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு உண்மை நிமித்தமாக, ஒரு நீதி நிமித்தமாக உங்களுக்கு ஒரு பெருத்த அவமானம் வருதா? நீங்கள் உண்மையாக தான் இருப்பீங்க, நீதியாக தான் இருப்பீங்க, எந்த தப்பும் பண்ணலை. ஆனால் நீதிக்காக அவமானப்பட்டீங்களா? நீதிக்காக துன்பப்பட்டீங்களா? நீதிக்காக பரியாசப்பட்டீங்களா? ஆனால் நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் என்னவா மாறிடுறீங்க? எப்படி மாறிடுறீங்க? பாக்கியவான்களாக மாறிடுவீங்க. நீங்கள் பாக்கியவதியாக மாறிடுவீங்க. நீதி நிமித்தமாக நீங்கள் துன்பப்பட்டால், நீதி நிமித்தமாக நெருக்கப்பட்டால், நீதி நிமித்தமாக அவமானப்பட்டால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ பாக்கியவதியாய் மாறப்போகிறாய். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் இன்னைக்கு சோதனையை கண்டு பயப்படாதீங்க, நெருக்கத்தை கண்டு பயப்படாதீங்க. அந்த சோதனையிலிருந்து தப்பி வைக்கிறதுக்கு கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. சோதனையிலிருந்து தப்பி வைக்கிறதுக்கு என் தகப்பன் இருக்கிறார். இந்த சோதனையும், இந்த வேதனையும், இந்த நெருக்கமும், இந்த கடன் பிரச்சனையும் நிலையானது அல்ல. ஒரு குறிப்பிட்ட நாளிலே யெகோவா ஈரே எல்லாமே முடிச்சு கொடுப்பார், எல்லாமே முடிச்சு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போனா பாடு வந்து உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு தான் அந்த பாடு. ஆமென். அதனால் வந்து இன்றைக்கி நிறைய பேர் பொம்பளை பிள்ளை பெற்றதுக்கு ஆம்பளை பெற்றா நல்லா இருக்குமேன்னு சொல்கிறீங்க. நான் ஆம்பளை பிள்ளை பெற்ற பொம்பளை பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளை தான் ரொம்ப இப்போ போராட்டமாக இருக்குது. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. சொல்லு பேச்சு கேட்க மாட்டான், அவன் இஷ்டத்துக்கு போகிறான், அவன் இஷ்டத்துக்கு வர்றான், சொத்து பிரித்து கொடுங்குறான். நல்லா தெரிஞ்சு கொடுங்க.
பிள்ளை நிமித்தமாக பாடு. தகப்பனுக்கு பிள்ளையை கீழ்ப்படிய மாட்டேங்குது, பெற்றோர்களுக்கு பாடு. நான் சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறான், பாடு. நான் சொல்கிறது கேட்க மாட்டேறா, பாடு. அங்கே தான் போவேன், இங்கே தான் போவேன்றா. என்ன செய்ய? நிம்மதி இல்லை. வீட்டில் போனால் நாங்கள் வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல. கர்த்தர் எல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் வீட்டுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல. ஒரு நேரம் சாப்பிட்டு ஒரு நேரம் ஏன் நிம்மதி இல்லை? ஏன் பாடு? ஏன் பாடு அப்படின்னு கேட்டால் குடும்பத்தில் பிள்ளை மூலமாக பாடு. இப்படி பாடு என்பது, பிரச்சனை என்பது யாராவது ஒரு ஆள் மூலமாக வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த பாடை நீங்கள் முறியடிக்கணும், அந்த பிரச்சனையை நீங்கள் முறியடிக்கணும், அந்த நெருக்கத்தை நீங்கள் முறியடிக்கணும். அல்லேலூயா. அப்போ இந்த பாடிலிருந்து விடுதலை பெறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அதுக்கு தான் எபிரேயர் 2:18, ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இயேசு. இங்க உங்களுக்கு பிரச்சனைகள், உங்களுக்கு நிந்தைகள், பாடுகள் உங்களுக்கு போகணும், அது ஓடணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லுங்க, இயேசு. நல்ல சத்தமா, இயேசு, இயேசு, இயேசு. பாடுபட்டு சோதனையை சகித்தால் அவர் சோதனையிலிருந்து என்னை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு சோதிக்கப்பட்டபடியால், ஏன் சோதனையிலிருந்து, இயேசு பாடுபட்டபடியால், ஏன் பாடிலிருந்து என்னை அவர் தப்புவிக்க அவர் வல்லவராக, அவர் நல்லவராக அவர் இருக்கிறார். அவரே என் வாழ்வுக்கு வெளிச்சம். அல்லேலூயா. இப்படி பேசி பாருங்க, உங்க பாடும் உங்க சஞ்சலமும் தவிப்பு என்ன செஞ்சிடும்? ஓடிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பாடுகள் அப்படின்னு கேட்டா, இங்கிறங்களேன், ஒரு சில பேர் வந்து நல்ல சந்தோஷமாக இருக்காங்க, நல்ல உற்சாகமாக இருக்காங்க, நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கோம், கிறிஸ்தவனாக இருக்கிறோம், ஆனால் நம்மளுக்கு ஒன்றுமே வரமாட்டேங்குது, இருந்த வண்ணமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். கிறிஸ்தவனை வாழ்ந்து என்ன செய்ய, ரசிக்கப்பட்டு என்ன செய்ய, ஒரு பிரச்சனை இல்லையே அப்போ நீங்கள் நினைக்கலாம், சிந்திக்கலாம். ஆனால் ஒரு காரியம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த பூமி வாழ்க்கை என்பது நிலையான வாழ்க்கை அல்ல. ஆனால் ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது, நிலையான நிரந்தரமான ஒரு பரலோக வாழ்க்கை. கர்த்தர் உங்கள் எல்லாத்துக்கும், நம்ம எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அழியாத ஜீவ கிரீடத்தை வச்சிருக்கிறார். அது யாருக்கும் கிடைக்காது, ரசிக்கப்படாதவங்களுக்கு கிடைக்காது. ரசிக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் வந்து ஒரு அழியாத ஒரு கிரீடத்தை வைக்க போறாரு. அந்த கிரீடம் ஆயத்தமா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கிரீடம் அழியாத கிரீடம். வாசிங்க வெளிப்படுத்தல் 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. நீ படப்போகிற பாடுகளை குறித்து, கஷ்டத்தை குறித்து, நெருக்கத்தை குறித்து எந்த அளவும் நீ பயப்படாத. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ என்ன சொல்கிறாருன்னா, பாடு வரும்போதும் வேதனை வரும்போதும் நீ அவிவிசுவாசமாக பேசாமல் நீ கர்த்தருடைய வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டு நீ மரண பரியந்தம் எப்படி இருக்கணுமா? உண்மையாக இருந்தேன்னா உனக்கு அழியாத ஒரு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போகிறாரு? கொடுக்க போகிறாரு. அல்லேலூயா. பாடுகள் அனுபவித்தே பரலோக தேவனுக்கு, அப்படி ஒரு பாட்டு இருக்குது தெரியுமா? ஏன் பரலோகத்துக்கு போகிறதுக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க, 2 தீமோத்தேயு 1:12. அதே நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். வேதனைகளையும், கஷ்டங்களையும், கடன் பிரச்சனைகளையும், நெருக்கங்களையும், நிந்தைகளையும், அவமானங்களையும் நான் வந்து சரியான முறையில் குழப்பத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், அனுபவிக்கிறேன். ஆயினும் அதனால நான் வெட்கப்படுகிறதில்லை. இந்த பாடு வந்து என்ன செய்யாது? இந்த பாடு வந்து உங்களை என்ன செய்யாது? ஒன்றும் பண்ணாது. சொல்லுங்க, வெட்கப்படுத்தாது. அப்புறம் என்ன போட்டிருக்கு? ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அப்ப என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, நான் யாரை பிடிச்சிருக்கிறேன், நான் யாரை நம்பி இருக்கிறேன், யாரை விசுவாசிக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். அதனால இந்த பாடு வந்து என்ன செய்ய முடியாது. ஹலோ, எல்லாம் சொல்லுங்க, ஒன்றும் செய்யாது. பக்கத்து ஆளை பார்த்து கையை பிடிச்சி, இந்த பாடு உனக்கு ஒன்றும் செய்யாது, இந்த பிரச்சனை உனக்கு ஒன்றும் செய்யாது. ஏமா என்னால் உனக்கு பாடா ஒன்றும் செய்யாது, சிரிச்சுக்க, என்னால் ஒரு பாடும் கிடையாது. அல்லேலூயா. நான் யாருன்னு அறிஞ்சு வச்சிருக்கிறேன். என்னை கரம் பிடிச்ச ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த பாடலிருந்து, இந்த அவமானத்திலிருந்து, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து, இந்த பரியாசத்திலிருந்து என்னை தப்பி வைக்க வல்லவர், நல்லவர், மீட்பர், இரட்சகர், வெற்றி வேந்தர், ஜெயம் கொடுக்கிறவர் எனக்குள்ள
இருக்கிறாரு. பொறுத்திரு, காத்திரு, வந்துட்டார் பக்கத்தில். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, இந்த பாடு நிமித்தமாக நான் ஒன்றும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எல்லாம் சொல்லுங்க, இந்த கடன் பிரச்சனை நிமித்தமாக நான் ஒன்றும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எனக்கு வந்தவன் சரியில்லை நிறைய பேர் சொல்றாங்க, அதனால நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எனக்கு வந்தவன் சரியில்லை நிறைய பேர் சொல்றாங்க, அதனால நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். சரியான வேலை கிடைக்கல, அதனால வெட்கப்பட்டு போக மாட்டேன். நிரந்தர வருமானம் இல்லை, அதனால வெட்கப்பட்டு போக மாட்டேன். என் பிள்ளை சரியா படிக்க மாட்டேங்குது, அதனால வெட்கப்பட்டு போக மாட்டேன். என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, அதனால வெட்கப்பட்டு போக மாட்டேன். நான் இன்னார் என்பதை நான் அறிஞ்சு வச்சிருக்கிறேன். அவர் என் கரத்தை பிடிச்சு அவர் நடத்துவார். ஆமேன். புரியுதா உங்களுக்கு? இதை நீங்க சொன்னாதான், இதை நீங்க பேசினாதான் அவர் பக்கத்தில் வருவார். இப்போ ஒரு பிரச்சனை உங்க குடும்பத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருங்க, எல்லாம் என்ன நிமிர்ந்து பாருங்க. ஒரு பிரச்சனை உங்க குடும்பத்தில் இருக்கு. ஓகே, சரி, ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லுங்க பார்ப்போம். யாராவது ஒரு பிரச்சனை சொல்லுங்க. கடன் பிரச்சனை. கடன் பிரச்சனை எல்லா பக்கம் இருக்கே. வேற ஏதாவது சொல்லுங்க தாயி. சரி, கடன் பிரச்சனை வச்சுக்குவோம், எதுக்கு போட்டுக்கிட்டு. அப்போ நீங்கள் இந்த கடன் பிரச்சனை அடையிறதுக்கு இந்த கடன் எப்போ அடைக்க போகிறேன்னு தெரியல, இந்த கடன் எப்போ அடைக்க போகிறதில்ல, இந்த கடன் அடைக்கிற மாதிரி எனக்குமோ தெரியல, இந்த ஆளோட பெரிய துயரமாக இருக்குது, எப்போ அடைக்க போகிறீங்க, எப்போ அடைக்க போகிறீங்க, எப்போ எனக்கு திருப்பி தர போகிறீங்க, கல்யாணம் போட்டு வந்து 1 மாதத்தில் வாங்கி பேங்கில் வச்சாலும் நீ இன்னும் திருப்பி தரேன் இருக்க, எப்போ அடைக்க போகிறேன், நீ திரும்ப தர மாட்டேன், எனக்கு தெரியுமியா வராதியா, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியுமியா வராதியா இப்படியே நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா வராது. இது எப்படி சொல்லிட்டு இருக்கு வசனம்? இப்படி திருப்பி முதல்ல வாசிங்க. அதே நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். இப்ப சொல்லுங்க, இந்த நகை அட வச்சாலும் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். இந்த பணத்தை நான் இழந்தாலும் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். என் பிள்ளை சொல்லுபடி கேட்காட்டினாலும் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். என் பிள்ளை படிக்காட்டினாலும் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். நான் என்னை அழைச்சவர், என்னை தெரிஞ்சு கொண்டவர், இன்னார் என்பதை அறிஞ்சிருக்கிறேன். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட யாவையும் சகலமும் அது நன்மையாக மாற்றி அமைக்கிறவர் என் கூட இருக்கிறாரு. அதனால இந்த துன்பம், இந்த துக்கம், இந்த நெருக்கம், இந்த பாடு அது நன்மையில முடியும்படியாக என் கண்ணீரின் பாதையை உருவம் நடந்து அவர் களிப்பான நீட்டுகளை மாற்றுகிறவர் எனக்கு இருக்கிறார் என்பதை நான் தெரிந்து அறிந்து புரிந்து நான் வச்சிருக்கிறேன். அதனால புரியுதா? எப்படி பேசணும்? பிரச்சனையிலே பேசிக்கிட்டு இருக்க கூடாது. அந்த பிரச்சனை போறதுக்கு என்ன செய்யணும்? இது நிமித்தமாக நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எங்க சொல்லுங்க, எது நிமித்தமாக? என்ன பாடு? பாடுதாயா? பாடுல ஏகப்பட்ட பாடு இருக்கு. பிள்ளை சொல்லுபடி கேட்காது பாடு, கடன் பிரச்சனை பாடு, நகையை அடை வச்சு திருப்பி தர மாட்டான் பாடு. ஆமாவும் இல்லையா? பாடு. இந்த ஒரு பொருள் வாங்கணும், பிசினஸ்ல போட்டு எடுத்துருவோம் அப்படின்னு வாங்குவேன். இது அம்மா அப்படியா 10 25 வருது அப்படியா, இருந்தா போ மவனே, அவ்வளோ சோழி முடிஞ்சு. ரெடியா வச்சுக்க. அல்லேலூயா. பாடு. அப்போ நீ திருப்பித்தா சண்டை போடுவேன். அவன் வரமாட்டேன் வீட்டுக்கு. ஏன் வீட்டுக்கு போல? ஒரே அனத்தலா இருக்க, டீயை மட்டும் குடிச்சு வந்துட்டேன். பாடு. நீ சும்மா விட மாட்டேன், நச்சுக்கிட்டு திருப்பித்தா நாளைக்கு கல்யாணத்துக்கு போகணும் எல்லாம் போட்டு மினிக்கிட்டு வாங்க. நான் மட்டும் வெறும் கழுத்தா போகவா? ஒன்னால தான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன். திருப்பித்தா அவன் அப்படியே நொந்து வெந்து அந்த நூலா போய் பாடு. அது ஓயாமல் என்ன செய்ய பேசாது. நீ என்ன பண்ணணும்? இது நிமித்தமாக இல்லைங்க, சகோதரி மேலாம் கை தூக்குங்க. என்னுடைய நகை அடவு வைத்த நிமித்தமாக நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அது திருப்பி சீக்கிரம் வரப்போகுது. இப்படி மட்டும்தான் பேசணும். எப்படி பேசணும்? எங்க சொல்லுங்க, என் நகை அடகு வைத்தது நிமித்தமாக. இப்படி பேசுனீங்கன்னா சீக்கிரம் உங்க கைக்கு வந்துடும்.
நீங்கள் வராது, எனக்கு தெரியும், அவன் தரமாட்டான், வராது, தெரியும், இப்படியே பேசுனா வராது. அல்லையா சொல்லுங்க. அப்போ இது ஒரு பாடு தானே. நீ தொணத்தொன அனத்திக்கிறது அது ஒரு பாடு தானே, ஆமாவா இல்லையா? அந்த பாடு விலகணும்னா இப்படி பேசிட்டேன்னா பாடு போயிடும். ஆமேன்னு சொல்லுங்க. சரி, கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். 1 பேதுரு 4:13. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. திருப்பி வாசிங்க. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது, கிறிஸ்துவின் மகிமை எப்போது அவர் வரப்போறாரு, எப்போ பரலோகத்துக்குள்ள கூட்டி போறாரு, அந்த நேரம் வெளிப்படுற நேரத்தில் கர்த்தர் நீங்க பாடுபட்டது நிமித்தமாக, அந்த வேதனைப்பட்ட நிமித்தமாக, இயேசுவை ஏற்றுக்கொண்டு கஷ்டப்பட்டது நிமித்தமாக உங்களை பரலோகத்துக்கு கையை பிடிச்சி உங்களை கூட்டிட்டு போறாரு. அதனால மகிழ்ந்து களி கூறு. அல்லேலூயா. ஆனா மத்தேயும் உட்காந்துருப்பான், கைவிடப்பட்டுருவான். ஆனா நீ என்ன பண்ணுவ? மகிழ்ந்து களி கூறு, மகனே பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேவையை நினைச்சு கொடுப்பவர் உண்டு. கொடுப்பவர் உண்டு யாரு? இயேசு சொல்லுங்க. இவரை சொல்லிடுறாங்க. கொடுப்பவர் உண்டு, கொண்டாடு, கொஞ்சத்தை கண்டு கொடுப்பவர் உண்டு. அப்போ நான் என்ன செய்யணும்? கொடுக்கிறவர் இருக்கிறான்னு சொல்லி கொண்டாடணும். அல்லேலூயா. நீ கொண்டாடும் போது உன் திண்டாட்டமெல்லாம் ஓடுமையா. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் அந்த வசனம் சொல்லுது. களி கூர்ந்து நீ என்ன செய்யணுமா? நீங்கள் நீ களி கூற உங்கள் பாடு கரைந்து ஓடும், உங்கள் வேதனை கரைந்து ஓடும், உங்கள் துக்கம் கரைந்து ஓடும். ஆமென்.